لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து எங்கள் உயிரிலும் மேலான அருமை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்கள் வரலாற்று வரியிலே நாங்கள் நேற்றைய தினத்திலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பார்த்தோம். இன்று நாங்கள் ஒரு அருமையான மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப இரக்கமாக பார்த்த ஒரு மனிதரும், ஷாதி என்ற ஒன்றை ஒழித்து தட்டி வீசுவதிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான மனிதரும், அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்ப ஆரம்பித்தால் அதுக்கு ஷாதி என்று ஒன்று பார்க்கப்படாது, அல்லாஹ்வுடைய அடியான் என்று பார்க்கப்படுவதிலே அல்லாஹ் எப்போதும் காட்டுகின்ற ஒரு பெரிய மனிதர் தான் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பிலால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான மனிதர். அல்லாஹ் அப்படித்தான் மனிதர்களை படைத்திருக்கிறார், நிறத்தால் வித்தியாசமாக படைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க ஒரு மண் பிடியை எல்லாம் எடுத்தான். அந்த மண் பிடி உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் உள்ள மண்ணின் சுபாவத்துக்கு ஏற்பத்தான் அந்த மண்பிடி உள்ளடங்கியது. அதனுடைய கடினத்தாலும் அதனுடைய மென்மையாலும் நிறத்தாலும் எல்லாம் மாறுபட்டிருப்பது. அதே போன்றுதான் மனிதனையும் அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த ஆதமுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்களும் சாஃப்டானவங்க, கொஞ்சம் கனமானவங்க, பலதால் நிறத்தால் மாறுபட்டிருப்பதெல்லாம் இதன் வித்தியாசம்தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது சஹீஹ். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சிலதை பெருமிதமாக பேசுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், அவ்வளு மன் அஸ்லம மினல் அரபு மக்களில் முதலாவது முன்னோடி இஸ்லாத்துக்கு நான் என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ்வை பற்றி தெரிந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை பற்றி சரியாக தெரியாமல் வாழ்ந்த நேரத்தில், இருண்ட ஜாஹிலியத்தில் அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை முதலாவது கொண்டு வந்தது மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனால தான் அரபுல முதலாவது முந்தியவர் நான் என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாரசீகத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அது சல்மானுல் பாரிஸ் சொல்லுவார்கள். முந்தியவர்கள் அவங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் அவர் தான் பாரசீகத்திலிருந்து. அதே மாதிரி ரோம்லேருந்து ஒருவர் வந்தார் என்றால் அதில் முன்னோடி சுஹைப் ரலியல்லாஹு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் மேல் பூரிக்கும் இது சொல்லப்படல. அந்த ஹபஷா என்ற எத்தியோப்பியாவிலிருந்து ஒருவர் முன்னோடியாக இந்த இஸ்லாத்துக்கு முந்தியவர் என்றால் அது இந்த பிலால் அண்ணங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பார்க்கலாம், இந்த பிலால் ஒரு சாதாரணமான ஆள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்கிறாங்க, பிலால், உன செருப்பு சத்தத்தை நான் சுவர்க்கத்தில் கேட்டேன்டாங்க. பிலாலுடைய செருப்புடைய சத்தத்தை சுவர்க்கத்தில் கேட்டேன். இது எப்போ சொல்கிறாங்கன்னா, சபஹு தொழுதுட்டு திரும்பி இருந்து கொண்டு கேட்குறாங்க, பிலால், உங்களோட செருப்பு சத்தத்தை சுவர்க்கத்தில் கேட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்ன வித்தியாசமாக இவ்வளோ பெரிய அமலொன்று செய்கிறீங்க, சுவர்க்கத்தில் உங்களோட செருப்பு சத்தம் கேட்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமல் என்ன செஞ்சீங்க நீங்கன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தின ஆசான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மக்களோட உள்ளத்தை தட்டினாங்கன்னு பாருங்க, எப்படி மக்களை உணர்வு ஊட்டினாங்கன்னு பாருங்க, மெருகூட்டினாங்கன்னு பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ அந்த பிலாலை கூப்பிட்டு ரகசியமாக சொல்லலாம், பிலால் என்னது உங்களோட செருப்பு சத்தத்தை சுவர்க்கத்தில் கேட்டேன். அந்த பிலாலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்போ தான் சொன்னார், அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் அமல் செய்கிற மாதிரி எல்லாரும் மாதிரி தான் நான் அமல் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விசேஷமான ஒரு பழக்கம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நான் இரவிலேயும் பகலிலேயும் எந்த நேரத்தில் எனக்கு உழு முறிந்தாலும் நான் உடனடியாக உழு செய்து கொள்வேன். அந்த உழுவுடைய காணிக்கையாக நஃபில் முத்துலக்காக எனக்கு முடியுமான வரை நான் தொழுகிறேன் யா ரசூலல்லாஹ். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் அந்த தனித்துவம், அதுதான் அந்த ஹைலைட் ஆகிற இடம். அது ஹஜ்ரத் பிலாலுடைய அந்தஸ்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உலகத்தில் சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6-7 பேர் என்ற சரித்திரத்தில் 6-7 பேர் இருக்கிற காலத்தில் இந்த பிலாலும் ஒரு முன்னோடி தான் ரதியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு சாதாரண ஒரு கொத்தடிமையாக இருந்த ஒரு ஆள். அவர் அடிமை என்று சந்தையில் விலை பேசி விற்கப்படுகிறார்கள். அரபு மக்கள்கிட்ட இருக்கிற கர்வம் இருக்கிறது உலகத்தில் யார்கிட்டையும் அது இருக்கல. அதனால தான் அவன் அரபி என்றான், அரபி அல்லாத அவ்வளவு பேரையும் வாயில்லா ஜீவன் என்றான், அஜமி என்றான். அதனால தான் அடங்காத ஒரு மமதை அவங்கள்ட்ட இருக்கிறது. சாதி என்ற குலபேத்திரத்தை பார்க்குறதுல அவங்கள மாதிரி முந்தியவங்க யாரும் கிடையாது. அதனால தான் அந்த ஒட்டச்சங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஃபதுல் அல்லி அரபியின் அல அஜமியின் வல அரபியின் அல அஜமியின் வல அஸ்வத அல அஹ்மர் வல அஹ்மர் அல அஸ்வத இல்லா பி தக்குவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே ஒட்டச்சங்க தெரியுமா? கௌபத்துல்லாட கதவை திறந்து அட மேலேறி அவ்வளோ பேரும் சரணடைஞ்சு இருக்கிற நேரத்தில் தான் சொன்னாங்க அந்த வார்த்தையை. அதே மாதிரி சொன்னாங்க, அரபா பேருகளை வச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களை சிறந்தவர் தக்குவா உள்ளவர் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறத்தில் வேலை இல்லைன்னாங்க. அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமையாக இருந்து, யாருட அடிமை என்னால் உமையத் இப்னு ஹலஃபுடைய அடிமை. இந்த உமையாவை பத்ரு காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அங்கே தேடுறாங்க, எங்கடா இவன் நினைச்சு நிற்கிறாரு. லா நஜவுது இன் நஜா, இந்த உமையா இன்றைக்கு தப்பினால் நான் தப்ப மாட்டேன், இவனை வெட்டித்தான் ஆகணும் என்று பிலால் ரலியல்லாஹு தான் பேத்து வெட்டினது உமையத் இப்னு ஹலஃபை. நீங்கள் பார்க்கலாம், மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆட்களை அனஸ் ரலியல்லாஹு அங்கே சொல்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் அபூபக்கர் இஸ்லாத்தில் இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதிப்புகள் வராமல் மனஅத்துஹு கௌமுஹு, பனு ஹாஷிம் என்ற அவருடைய குடும்பம் தான் ரசூலுல்லாவை டிஃபெண்ட் பண்ணினாங்க. நினச்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறதுக்கு உடலில் கவர் பண்ணினாங்க. அவங்க யாரும் பின்னால் வந்து அடிமைகளை இல்லாட்டி இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து எடுபிடிக்குள்ளவனை கொண்டு வந்து கூலிக்கு மாரடிக்கிறவனை கொண்டு வந்து அடித்தாங்களே தவிர நேரடியாக பெரும் தலைவர்கள் என்ற உள்ளவங்கள்லாம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கை வைக்கல, யாரும் கை வைக்கல. அதுக்கு உடலில் அவங்க அல்லாஹ் குடும்பத்தை வச்சு பாதுகாத்தாங்க. மனசு ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் பாதுகாத்தான். இது அனஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு சொல்லுவாங்க. அனஸ் ரதியல்லாஹு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு சொல்லுவாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு ஒரு அடிமை தான். அந்த காலத்தில் சுஹைப் ரதியல்லாஹு, பிலால் ரதியல்லாஹு, அம்மார் ரதியல்லாஹு, யாசிர் ரதியல்லாஹு, சுமையா, லா இலாஹ இல்லல்லாஹ், இவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்த இவங்களை யாரும் பாதுகாக்கிறதுக்கு இல்லை, ஒத்தரும் இல்லை, இவங்களுக்கு தட்டு கேட்க தடுக்க யாரும் இல்லை. அவன் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூலை அவனோட குடும்பம் தடுத்து, அபூபக்கரை அவனோட குடும்பம் தடுத்தாங்க. அபூபக்கரோட அந்தஸ்துக்கு அவனோட குடும்பத்துக்கு பின்னால் ஏசுறதே தவிர முன்னால் வந்து யாரும் கை வைக்கல. இது மனுஷன் பள்ளத்தால் தான் தண்ணி போகும், தாழ்ந்த பகுதியால் தான் வெள்ளம் பாயும். அது மாதிரி உயர்ந்த மட்டத்தில் உள்ளவனை கை வைக்கிற ஒருத்தரும், அது உலகத்தில் சரித்திரம், அது அல்லாஹ்வுடைய அருள். அப்போ இந்த அடிமைகளாக இருக்கிறவங்க தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுஹைப் எல்லாம் கடுமையாக அடிபட்டாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக உதைக்கப்பட்டாங்க. அப்போ இந்த உமையாவுடைய கோத்திரம் குறைஷிகளில் ஜுமஹன்னு சொல்கிற ஒரு கோத்திரம், அதான் உமையத் இப்னு ஹலஃப் அதில் எஜமான் இவர்கிட்ட. இவன் எல்லாரும் அபூஜஹல் ஒரு திட்டம் போட்டான், இந்த அடிமைகள் தான் பெரிய சனியனாக பெரிய தொல்லையாக இருக்கிறார்கள்,
எல்லாரும் ஊராக்கள் ஏற்றுக்கொள்வது இந்த அடிமைகள் தான் பாஞ்சு கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாம் அடித்து நிறுத்தணும் என்று சொல்லி லேசாக அடிக்கலாம். ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் அவங்களோட அடிமையை அவங்க கண்ட்ரோல் பண்ணட்டும். அப்போ தான் உமையா பொறுப்பட்டுத்தான் நான் அட்டிக்கிறேன். அதில் தான் நீங்கள் பார்க்கலாம், பனு மக்சூம் கோத்திரத்தில் அடிமைகளாக இருந்த ஆக்கள் தான் இந்த அதாவது யார் யாசிர் ரதியில்லாங்க, சுமையா அவரோட பொஞ்சாதி மகன் அம்மார், இந்த 3 பேரையும் அபூஜஹல் டேர்ன் போட்டானுங்கள். பாலைவனத்தில் ஒரு இடத்துல கட்டி வச்சு டேர்ன் போட்டு அடித்தானுங்கள். இந்த அடியை பார்த்து இருக்கிற அடிமைகளும் பயப்படணும் இஸ்லாத்தை போகாமிக்கிறதுக்கு. அதுதான் அடி. அதுதான் இந்த கொடுங்கோலன் அபூஜஹல் அடிச்சு இயலாமல் ஒரு அம்பெடுத்து இந்த அளவு கண்டா பிலால்கிட்ட சொல்லுவாங்க ரதியல்லாஹு, உன்னை கடவுள் லாத்து உஸ்ஸான்னு சொல்லு, நீ முகம்மதுக்கு ஏஷொரு வார்த்தை என்று சரித்திர வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதியப்படுகிற பிலாலுடைய வரலாற்றில் அவர் பேசின அந்த கடைசி வார்த்தைகள் அடிபடுகிற நேரத்தில் அஹதுன் அஹதுன் அதான் சொல்லுவார். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன உறக்க சொன்ன சரித்திர வரலாறு பேசுகின்ற ஒரு வார்த்தை அது. அவர் பிரபல்யமான வார்த்தை. அட்டி வடுகிற நேரத்தில் அந்த அட்டியை பொறுத்து கொண்டு தாங்க இல்லாமல் அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் தான், அவருக்கு இணை இல்லை, அவங்க இணை இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. திருப்பி உண்மையா சொல்கிறான், பிலால் நீ இவ்வளோ அடிபடுற, அவனோட அடி என்னால் கூட தாங்க இயலாது, இந்த அடிபடுற பரிதாபம், நீ ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை விடுற, ஒரு வார்த்தை நீ லாத்து உஸ்ஸாவை சொல்லு, சிலையோட பேரை சொல்லு, அல்லாவோடு சேர்த்து இதை சொல்லு, அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன்கிட்ட இருந்தார். பிலால்ட அடி எந்த அளவு கண்டா, கடுமையாக சித்திரவதை செஞ்சு அப்படியே போட்டு நிலத்தில் ஒரு கருங்கல்ல கொண்டு சூடான கருங்கல்ல மேலே வைப்பண்ணா அந்த கொதிக்க கொள்ள கடுமையாக வருத்தமாக இருக்கும். இப்படி வருத்தப்படுகிற சித்திரவதைகள் செய்யப்படுகிற நேரத்தில் இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்து வரக்குள்ள பெரிய பணக்காரன். நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அடிமைகளை உரிமையிடுங்க அபூபக்கர்ன்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் அபூபக்கர் ரலியல்லாஹு பிலாலை உரிமையிடத்துக்கு போக்கொள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு வாப்பை சொல்கிற, இந்த மாதிரி அடிமையை நீ உரிமையிடுறதை விட வேறு எங்களுக்கு பலசாலிகளாக இருக்கிற வேறு யாராவது நீ வாங்கி உரிமையிட்டால் அது கூட எங்களுக்கு பயனாக இருக்குமே அப்படி சொல்கிற. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே பேய்த்து விலை கொடுத்து உமையாட்ட சொல்கிறேன், நான் உனக்கு பணம் தாரேன்னு வர, நான் வாங்குறேன்னு வர. இந்த காலத்தில் பெருந்தொகையான பணம் கொடுக்குற, அவன் பெருந்தொகையான பணம் கேட்குற, அதை கொடுக்குற ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அந்த பணத்தை கொடுத்துடனே அவரை விடுதலை செஞ்சு, பிலால் நீங்கள் கண்ணியமாக இந்த மக்களை நடமாடலாம், இனி யாருக்கும் நீங்கள் அடிமை இல்லை என்று உரிமையிட்ட பெருந்தகை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான். அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், பிற்காலத்தில் அனுப்பிச்சு நீண்ட வரலாறு. இந்த அரை மணி நேரத்துக்குள்ளுக்கு நான் சுருக்கி சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், பிலால் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் அவர் பெரிய முஅத்தின், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த குரல்களை கேட்கறதுக்கு மறுமையில் எங்களுக்கு பாக்கியத்தை தருவானா. அல்லாஹ்வுடைய தூதரோட சிலெக்ஷன் பாங்கு கடமையாக்கப்பட்டுடனே, அது உங்களுக்கு தெரியும், அந்த பாங்கு கடமையாக்கப்பட்ட வரலாறு கனவுல காட்டப்பட்டது. அதுக்கு பின்னால் அந்த பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை போடுற இந்த பாங்குக்கு, இந்த பிலாலத்தை ரசூலுல்லாஹ் தெரிவு செஞ்சாங்க. பாங்கு சொல்றதெல்லாம் லேசிப்பட்ட காரியம் அல்ல. அத்துவல் உன்னாசி அனாக்கன் யௌமல் கியாமா, கழுத்து உயர்ந்தவர்களாக இருந்தால் ஸ்டேஜில் இருப்பாங்களாம் அந்த பாங்கு சொல்கிற ஆட்கள். பாங்கு சொல்கிறதுக்கு இருக்கிற நன்மையை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்கள் என்றால் நீங்கள் போட்டி கொள்வீங்க. இல்லை சீட்டுக்குழுக்குத்தான் உங்களோட பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்தால் பிரச்சனை இல்லை, துண்டு குழுக்குங்கோ, பரவாயில்லை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி நிற்பாங்க. நாங்கள் முன்சப்புள் உள்ளத்துக்கு நன்மையை அறிஞ்சு கொள்வேண்டா, இந்த பாங்குக்குள்ளே நன்மை அறிந்து கொள்வதாக இருந்தால் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவ்வளோ பெரிய சிறப்பை சொல்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்கு எல்லாருக்கும் நியமிக்கல், அந்த குரல் வளமுள்ள மிக அழகிய குரவுள்ள ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அவங்களை தான் நியமித்தாங்க. அப்போ பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் இந்த பிலால் ரலியல்லாஹு தான் மஸ்ஜித் நபவியில் பாங்கு சொல்கிறது. இந்த மக்கா மதீனாலெல்லாம் பாங்கு சொல்கிறது, சும்மொத்தர பாங்கு சொல்கிறது, எல்லாம் டாக்டூரான்னு சொல்ல, டாக்டர் முடித்த ஆக்கள் எல்லாரும் நல்ல டேலண்டான ஆக்கள் தான் பாங்குக்கு அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த பிலால் ரதியல்லாஹு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த பாங்கு சொல்கிற அந்த பணியை செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் இவருக்கு ஒரே ஆசை, நான் மதீனா இங்கே பாங்கு சொல்லிட்டே இருக்கிறேன், ஜிஹாதில் கலந்து கொள்ளணும், இந்த மதீனா விட்டு வெளியே போகணும் என்றே கேட்டுட்டு இருக்கிறார் இவர். அப்போ கொஞ்சம் வயதும் ஆகிட்டவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குற அவர் ஒரு கட்டத்தில், நான் போக வேண்டாம், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இந்த மஸ்ஜித் நபவியில் பாங்கில் நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் நீங்கள் அப்படி என்றே சொல்லி தடுத்துட்டே இருந்தார். அப்போ மிம்பரில் ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கே இருக்கக்குள்ள அவர் அந்த பழைய சரித்திரத்தை சொல்கிறாரு, அபூபக்கர் அமீருல் முஃமினீனே, நீங்கள் என்ன உரிமையிட்டது உண்மை, நீங்கள் அல்லாஹ்வுக்காக உரிமையிட்டீங்களா, நீங்கள் உங்களுக்காக உரிமையிட்டீங்களான்னு கேட்ட உடனே, பிலால், உங்களை நான் அல்லாஹ்வுக்காக உரிமையிட்டேன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்ன உரிமையிட்டிருந்தா நீங்கள் எனக்கு இந்த மதீனாவிலிருந்து வெளியே போய்த்து ஜிஹாதில் கலந்து கொள்றதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. உடனே அடங்கி நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் போங்கண்ணா. கடைசியில் அந்த மதீனா விட்டு அப்படியே பெய்த்து, அப்போ யாரை நியமிக்கிறேன்னு கேட்டாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு நியமிங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறார். ஷாமில் பெய்து தான் அவர் மௌத்தாகிறார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமில் தான் மௌத்தாகிறார். அதில் ஷாமில் இருந்து ஒரு சரித்திரம் ஒன்று வார, இந்த ஐயா நீப்பாட பாட்டில் வார மாதிரி ஒரு சரித்திரம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். நான் இந்த பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை என்று சொல்லி அப்படி வாரந்த பழைய சரித்திரத்தில் அவருடைய அந்திம காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவங்க டமஸ்கஸில், சிரியாட தலைநகர் டமஸ்கஸில் இருந்து அப்படி இருக்கக்குள்ள ஒரு கனவு காண்ற மாதிரி, என்ன பிலால் நீங்கள் என்னோட வந்து சேர்றதுக்குரிய காலம் நெருங்கிட்டுது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிற மாதிரி, அப்படியே அந்த கனவை கண்ட உடனே நேரம் அவர் மதீனாவுக்கு வந்த உடனே அவர் மதீனாவுக்கு வந்த உடனே மக்களெல்லாம் சின்ன பிலால் நீங்கள் பாங்கு சொல்லுங்க, அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பேரை கேட்டுடனே மதீனத்து மனிதர்களெல்லாம் அழுவதாகவும் இவர் அப்படியே மூச்சையாக கீழே விழுந்து, இந்த சரித்திரத்தில் அறிவிப்பாளர் வருஷங்களில் பலவீனம் இருக்கிறார். அது முன்கருள் ஹதீஸ்ன்னு சொல்கிறார், மறுக்கப்படணும். ஆனால் டமஸ்கஸுக்கு போகிற நேரத்தில் மக்கள் சொல்கிற இவருக்கு அந்த டைமில் பாங்கு சொல்ல சொல்லி, இந்த பாங்கை கேட்டு மக்கள் அழுததாக வருகிற சில செய்திகள் சஹீஹாக இருக்கிறத பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்தி கொண்ட முஅத்தின் என்றது லேசிப்பட்ட முஅத்தின் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்தி கொண்ட தெரிவு செஞ்ச முஅத்தின் என்றது அது லேசான முஅத்தின் அல்ல. கண்ணியமான சகோதரர்களை, ஜும்மாவுடைய நாளென்றாலும் அந்த பிலாலுடைய பாங்கோ செய்தான் இருக்கு. ஆனால் தஹஜ்ஜுடைய பாங்கு இந்த மாதிரி சுபகுடைய பாங்கு வரக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒன்று செஞ்சாங்க. என்னென்னா, தஹஜ்ஜுடைய பாங்கை தான் கொடுத்தாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதெல்லாம் ஆய்வு இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சரியான ஒரு அறிவாளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் எங்களுக்கு ஹிஸ்ட்ரியை படித்தால் ஒரு பிட்டி கொடுக்காத வாழ்க்கை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. தேடினால் ஒருத்தருக்கும் ஒரு துரும்பில்லை. இல்லை, நீங்கள் பார்க்கலாம், எதையும் நிதானமாகத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்க. அப்போ உலமாக்கள் அதை ஆய்வில் நான் வாசிட்டு எழுதுகிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த சுபகு தஹஜ்ஜுதை கொடுத்துட்டு சுபகு பாங்கத்தான் இவருக்கு கொடுத்துக்கிறேன். ஏனென்று கேட்டால், உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாத சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்த முஅத்தின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பிலால்ட பாங்க கேட்டால் சாப்பிடுங்க சஹரு, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ட பாங்கு வர காட்டுமன்ற சுபகு ஃபஜ்ருடைய பாங்கு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். ஏனது என்று உலமாக்கள் ஆய்வு செய்கிற நேரத்தில் சொல்கிறாங்க. என்னென்ன தெரியுமா, தஹஜ்ஜுத் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னாகலாம், டிஃப்ரெண்ட் ஆகலாம், முந்தி செல்லலாம் பிந்தி செல்லலாம். அது பிலாலுக்கு கொடுத்த பொறுப்பு அவரே டிசைட் பண்ணி அவரே போய் செல்லுவார். தஹஜ்ஜுத் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் ஃபஜ்ருடைய டைம்ன்றது லேசிப்பட்ட டைம் இல்லை, அது வந்து சரியாக செல்லணும். அது அப்போ சரியாக செல்லுற நேரத்தில் ஒரு தனி மனிதன் முடிவாக பேசி செல்லக்கொள்ள அங்கே டிஃப்ரெண்ட் ஆகலாம். கண் தெரியாத சஹாபி என்று வரும்போது அவருடைய சொந்த விருப்பம் அவருக்கு தெரியாது. சூரியன் உதிக்கிறதுக்கு அன்னை இருக்குது, விடிவானம் விளங்குது, வெள்ளை நேரத்துக்கு விளங்குது, அதுதான் ஃபஜ்ருடைய ஸ்டார்ட் டைம். அப்போ அந்த நேரம் என்றது அவருக்கு பார்க்க தெரியாதனால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பல பேருடைய ஒத்துழைப்பு, பல பேருடைய அறிவுறுத்தலோடு தான் அவர் பாங்கு செல்வார். அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபஜ்ருடைய டைமை தீர்மானிக்கிறதுக்கு என்ற அடிப்படையில் தான்
ஃபஜ்ருடைய ஆதானுக்கு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் நேம். இப்படி தலைன்னு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இதை பேசும்போதும் கேட்கும்போதும் மஸ்ஜித் நபவிக்குள்ளே இருக்கிற மாதிரி உணர்வு கொண்டு வருது எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலையும் அந்த சஹாபாக்களையும் காணும் பாக்கியத்தல்ல எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அப்துல்லா இப்னு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ தஹஜ்ஜுடைய பாங்கத்தான் அவரை கொடுத்திருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முஅத்தினாக இருந்த பிலாலோடு சேர்ந்த இன்னொருவர் தான் இந்த அப்துல்லா இப்னு மக்தூமோடு சேர்ந்து அபு மஹ்தூரான்னு சொல்கிற சஹாபி ஒன்று இருந்தார். அபு மஹ்தூரான்னு சொல்லி அவரும் ஒரு முஅத்தின். அவர் முஅத்தின் எப்படின்னு கேட்டால், இந்த அபு மஹ்தூரான சரித்திரம் ஒன்று, அவர் சின்ன பொடியானவர், அவர் யங் ஏஜ். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ மக்காவில் வச்சு ஒரு இடத்துல வச்சு இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்க கொள்ள பார்த்தால் இங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற விஷயங்களை அவர் இஸ்லாம் தெரியாமல் காபிராக இருக்கிற டைமில் அடுத்த சைட்லேருந்து அதை கொஞ்சம் சத்தம் போட்டு அப்படி சொல்கிற அந்த பொடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி அவருடைய குரல் வளத்தை ரசூல்லா பார்த்தாங்க. ரொம்ப அழகான குரல் வளம் இன்டர்வியூ பண்ணி நாங்கள் ரசூல்லாங்க. அதுக்கு பின்னால் தான் அவரை பிற்காலத்தில் அபு மஹ்தூராவை முஅத்தினாக நியமிக்கப்பட்டதை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து எல்லா யுத்தங்கள்லையும் கலந்து கொண்டார். அவர் பத்ர் சஹாபி உண்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி உஹதில் கலந்து கொண்டார். உஹது யுத்தத்தில் கடுமையாக போராடின ஒருவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவுடைய வெற்றி அதிலெல்லாம் அவர் கலந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, மக்காவோட வெற்றியில் பிலால் ஆச்சரியமான முறையில் ரசூலை ரெஸ்பெக்ட் பண்ணினாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினாங்க. இப்போ கபத்துல்லா வெற்றி கொள்ளப்பட்டுட்டு கபத்துல்லா வெற்றி கொள்றதுல பிலால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கபத்துல்லாட பிடவையை கூட பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்க அடிமைகள் ஒதுக்கப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, கபத்துல்லாட ஹிஸ்ட்ரியை நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, கபத்துல்லா நீங்கள் இப்பயும் பாருங்கள், நீங்கள் இந்த அரைவட்டம் ஒன்று இருக்குது, அரைவட்டம். இந்த அரைவட்டம் ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌபால் இந்த அரைவட்டம் இருக்கல்ல. இந்த அரைவட்டம் ஒன்று போட்டது மக்கா குறைஷிகள் தான் போட்டாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயசில் கௌபா உடைச்சி புனர்நிர்மாணம் செய்யப்போல் அவங்க ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க. இது கௌபா அல்லாட, இந்த கௌபாவுக்கு யாரும் ஹராமான பணம் செலவழிக்கப்படாது. நீங்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யணும் வேலை, உங்களோட பணத்தில் தூய்மையானதுன்ற எது இருக்குதோ அதுதான் கொண்டு வரணும் பண்ணி சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை போட்ட உடனே எல்லாரும் அவங்க துப்புரவாக அல்லாஹ்க்கு விரோதம் இல்லாமல் ஹலாலானத்தை மட்டும் கொண்டு போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கௌபாவை உடைச்சி அப்படியே கெட்டிக்கணும் போகணும் சல்லி போதா போய்த்து. அந்த காலத்துலேயும் வெளிநாடுகள்லேருந்து சாமான் அளப்பிச்சு தான் கட்டினாங்க. கெட்டிக்கணும் போக்குள்ள அப்படியே சல்லி போதா போக்குள்ள. இப்போ வருஷத்தை முடிச்சோணும் வேலையை அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்திவாரத்தை கட்டையாக்கிட்டு இந்த ஹாஃப் சேக்கில் போட்டாங்க. அப்படியே அரை வட்டத்தை அவங்க போட்டு காட்டினாங்க, இது கௌபாட உள்ளுக்குள்ள பகுதி அடிச்சு. இதுதான் இந்த தங்கப்பீலி கிட்ட துவா கேட்டால் ஆயிஷா கேட்குற மக்கா வெற்றி கொண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கபத்துல்லா உள்ளுக்கு தொழணும் ஆசையாக இருக்குது, அனுமதி கொடுக்கல அவருக்கு. அப்படியே கூட்டிக்கணும் வந்து இந்த அரை வட்டத்துக்குள்ளுக்கு ஓரத்தில் தொலைச்சினாங்க. இங்கே தொழுதால் கபத்துல்லா உள்ளுக்கு தொழுத மாதிரி இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின கபத்துல்லாவுக்கு ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸிட் 2 இருந்தது. நீங்கள் கபத்துல்லா மக்காவுக்கு போனக்கா நீங்கள் இந்த கதவு இருக்கிற அதே ஆப்போசிட்டில் நீங்கள் பாருங்க, இந்த கல் ஒரே ஆர்டருக்கு வச்சு அங்கேன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி நிலை மாதிரி ஒரு துண்டு இப்படி அப்படியே அந்த ருக்னுல் யமானியோட சைடுக்கு நீங்கள் பாருங்கள், இப்படியே இருக்கும். அது இப்போ நீங்கள் இப்போ பார்த்தா அவ்வளோ விளங்குது, இந்த நுழைஜோடு பார்த்தா விளங்குது. அங்கே தான் இருந்த கதவு, இங்கே போகிறோம் அங்கே வெளியாகிற இடம். குறைஷிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு கதவை திறந்து ஒரு கதவை மூடினாங்க, சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா கண்ட நின்ற ஆட்கள் எல்லாரும் இந்த அடிமைகள் எல்லாம் கபத்துல்லா உள்ளுக்கு வரப்படாது அப்படின்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கபத்துல்லாட என்ட்ரன்ஸ் வந்து நிலத்தோடு சேர்ந்து தான் இருந்தது. இப்போ 1.5 மீட்டர் வச்சக்கத்தான் நீக்கிறாது, எண்ணி வச்சு தான் ஏறணுமா இருக்குது. ஏன் அந்த மாதிரி பனி இருந்ததை உச்சத்தினாங்கன்னு கேட்டால், குறைஷிகள் செஞ்ச வேலை.
அடிமைகள் யாரும் உள்ளுக்கு வரப்படாது. உயர்குலத்து மனிதர்கள் வந்தால் அப்படியே அந்த இதை வச்சு ஏறுறது, அதுக்கு பின்னால் எடுத்துடுறது, யாருக்கும் உள்ளுக்கு போக இல்லாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, லவ்லா கௌமுக்கி ஹதீஸ் அஹ்தின் பில் இஸ்லாம் லபனைத்துல் கஅபத அலா கவாயித் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆயிஷா, இந்த மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுவாங்க, என்ன தப்பாக விளங்கிடுவாங்க. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன வந்துடனே அந்த காலத்தில் இந்த கபாவை உடைச்சிட்டார் இவர் அப்படின்னு என்னை பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுவாங்க. அதனால தான் இதை உடைக்கல்ல, எனக்கு ஆசையாக இருக்குது, இதை உடைச்சி அதே வடிவத்தில் இந்த அரைவட்டம் இல்லாமல் 4 சைடால் பெருசாக்கி 2 என்ட்ரன்ஸை வச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸிட் இது 2 வச்சு 2 கதவுகளை வச்சு செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற சொல்லான மௌத்து வரக்கான முட்டாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் அவர் உடைச்சி மறுக்கு இந்த அரைவட்டம் இல்லாமல் கட்டினார். கட்டினத்தோடு இந்த உண்மையை ஆட்சியாளருக்கு இடையில் உள்ள ஆட்சி போராட்டத்தில் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய மகன் வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலத்தில் அவர் இது அப்படியே மறுக்க, ஏன் இப்படி உடக்கணும் பண்ண உடைச்சி இப்போ அரைவட்டம் இருக்கிற மாதிரி இதே செட்டப்பில் அந்த காலத்து இது மாதிரி கட்டினார். கட்டினத்துக்கு பிறகு அவருக்கு மெசேஜ் ஒத்தி வைக்கிறாங்க. அந்த காலத்தில் புக்கஹாக்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இதை மாற்றி கட்டினு அல்லாஹ் நபியோட ஆசையும் ஹதீஸில் இருக்குது என்று சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு தெரியாதே இப்போ என்ன செய்கிறது என்று தடுமாறும்போது தான் அந்த காலத்தில் இமாம் மாலிக் ரஹிமுல்லா மாதிரி ஆக்கள் தான் சொன்னாங்க, கௌபாவை வந்தவரெல்லாம் உடைச்சி மறுக்க கட்டி உடைச்சி கட்டி இதை விளையாட்டு பொருளாக ஆக்க முற்படாதுங்கிற தான் இன்று வர காட்டும் அதே வடிவத்தில். இந்த கல்பத்துல்லாவில் தொடர்றது கூட அனுமதி இல்லாத பிலாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட உடனே அப்போ உஸ்மான் இப்னு தல்ஹான் ஒரு ஆள்கிட்ட கையில் தான் அந்த துறப்பு இருந்த கல்பத்துல்லான துறப்பு. அந்த காலத்தில் அவரும் புதுசாக இஸ்லாத்து வந்தவர் தான், அவர் காபிராக இருந்தவர். மக்கா வெற்றி என்று தான் இஸ்லாத்து வாரங்கள் இருக்கும். அவ்வளோ பெரும் சரண்டர் ஆகிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு துறப்பு கேட்டால் அவருடைய குடும்பத்தில் துறப்பி அவர் பரம்பரையாக அவருடைய கையிலாடி அந்த துறப்பை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு கபாவை துறக்கிறாங்க. துறந்தத்தோட இப்போ எல்லாரும் யோசினேன், மக்கால் உள்ளவர்கள் சரண்டராக. இப்படி உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஏரியா கைப்பற்ற, ஒரு அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு அடுத்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்தாலே பழைய மினிஸ்டர் தடுமாறி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும்டான்னு சொல்லி தெரியாது, யாரை உள்ளு போடோ யாரை தட்டுவாடோ என்ன செய்யணும் தெரியாது. இது மன்னராட்சிகளாக இருக்கிற காலத்தில் இன்னல் முழுக்க இது அதஹலு கரியத்தன் அப்சதுஹா வஜஅலு ஐஸத் அஹ்லிஹா அதில்லா. பல்கீஸ் ராணி சொன்ன மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஒரு ஆட்சி பீடம் கவிழ்த்தப்பட்டால் கண்ணியமானவங்களோட வாழ்க்கை தலைகீழாக பிறண்டு இழிவாகுவாங்க. இந்த மனோநிலையில் தான் மக்கா காபிர்கள் இருந்தாங்க. நாங்கள் தான் அட்டிச்சது, நாங்கள் தான் உதச்சது, நாங்கள் தான் பிலாலை கட்டிச்சது. இன்னும் வந்திருக்கிறாங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ கௌபாவை திறந்து ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போகக்குள்ள யாரை கூட்டிகிட்டு போகிறது? சுப்ஹானல்லாஹ். மனிதர்களுடைய நிலைப்பாடுக்கு உணர்வுக்கும் மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை இருந்து அவ்வளோ மக்களும் அவ்வளோ பெரும் தலைவர்களும் மக்காவில் அவ்வளோ குறைஷிகளும் இருக்கும்போது, நபியுடைய மருமகன்மார் அலி உஸ்மான் எல்லாம் இருக்கும்போது, அபூபக்கர் எல்லாரும் இருக்கக்கொள்ள அந்த மேல் ஏறி கேட்டாங்க, ஐன பிலால், பிலால் அங்கேன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிலால் அங்கேன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நீதத்தை பாருங்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய ஒரு சரியான சந்தோஷமும் இருக்குது. உடனே போனாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. அடுத்த அடிமையாக இருந்த அடிமையுடைய மகனாக இருந்த ஐன உசாமான்னு கேட்டாங்க. உசாமா அங்கேன்னு கேட்டாங்க. அவர் 2 அடிமைகளை அப்படியே எடுத்து போனாங்க. அவர் காரூணியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கருணையானவர், அவர் இலகியவர், அவர் ஒரு முன்னோடி, உலகத்தில் சரித்திரம் படைத்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிலால் எடுத்துக்கொண்டு போய்த்து கதவை மூடிட்டாங்க. இப்போ வெளியில் இருக்கிற அப்போ எல்லாருக்கும் யோசனை உள்ளுக்கு அல்லாஹ்வுடைய நபி என்ன செஞ்சு படிக்கணும் கேட்கணும். அதில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கதவை கொஞ்ச நேரம் பேய்த்துட்டு அதுக்கு பின்னால் கதவை திறந்துடனே ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க. இவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே இந்த பிலாலை சுற்றி கொண்டாங்க எல்லாரும். பிலால் நபி என்ன செஞ்சார்? 2 தூண்களுக்கு நடுவில் அல்லாஹ்வுடைய நபி தொழுதாரு. இதைத்தான் சொன்னார், இந்த பிலாலுக்குள்ள மரியாதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த கபா வெற்றி கொண்டதுக்கு பின்னால் அந்த ஸ்டேஜில் இருந்து அப்படியே இருந்து பேசுகிறாங்க. மத தரவுல அன்னி ஃபாயிலும் பிக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? அந்த குறைஷிகள் சொன்ன வார்த்தை, அஹுன் கரீம் வப்னு அஹின் கரீம்,
நீங்கள் ஒரு சங்கையான சகோதரர் முகமது, நீங்கள் சங்கையான சகோதரனுக்கு பிறந்த புள்ள நீங்கள் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுஹபு ஃபஅன்தும் துலகா லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரரை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இன்று மன்னிப்பளிக்கப்படுகிறது, தண்டிக்கப்பட மாட்டாது. நீங்கள் எல்லாரும் விடுதலை செய்யப்படுறீங்க, நீங்கள் எல்லாரும் விடுதலை போகலாம், எல்லாரும் மன்னிச்சுட்டேன்னு நாங்கள். எவ்வளோ பெரிய மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணன் லுஹருடைய நேரமாகிட்டு அல்லாஹ்ட நபி இன்னும் பிலாலை தான் ரெஸ்பெக்ட் பண்ணுறான். பாருங்க சுப்ஹானல்லாஹ். பிலால் சொன்னாங்க, பிலால் இந்த கஅபத்துல்லா கொசக்கேறி பாங்கு சொல்லுங்க. நாங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரியுமா, இலேசிப்பட்ட இடம் அல்ல. இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் கன்னி உரை நிகழ்த்துகிற நேரத்தில் அந்த அரசாங்கம் எப்படி செட்டப், எப்படி ப்ரோசஸ், எப்படி பாதுகாப்பு, யார் யாரை தெரிவு செய்கிறது, எத்தனை நாளைக்கு முந்தைய அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துடுறது எல்லாமே சுப்ஹானல்லாஹ் தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் தான் வாரது. அவ்வளோ பேருக்கு மத்தியில் குலபேத்திரம் இல்லாமல், குலபேதம் இல்லாமல், சாதி என்ற பேதம் இல்லாமல், உயர் ஜாதி கீழ் ஜாதி ஒன்றும் இல்லை. பிலால் கபா கொசக்கேறி வாங்க சொல்லுங்கண்ணா. நல்ல சம்பவம் சொல்லுங்க கேளுங்க. அப்போ தான் இஸ்லாத்துக்கு அபு சுஃபியான் வந்திருக்கிறது. ஆள் வந்து புதுசாக வந்திருக்கிறாள், ஆனாலும் பழைய குணம் இருக்குது, இன்னும் பிறகு தான் சரி வந்தது அது. அப்போ பிலால் ஒசக்கேறி பாங்கு சொல்ல வச்சுடனே அத்தாப் இப்னு உசைத் ஒரு ஆளும், அவர் பெரிய ஆள் ஒன்று மக்கால, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற ஒரு ஆளும், அபு சுஃபியான், இந்த 3 பேரும் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லத்தை பார்த்துட்டு சொன்ன அத்தாப் இப்னு உசைத் சொல்கிறான், என் வாப்பா இதுக்கு முன்னால் மௌத்தா போனது பெரிய வேலை. இந்த பிலால் மாதிரி கொத்தடிமைகள் இந்த கஅபத்துல்லா கொசக்கேறி பாங்கு சொல்றத எங்களோட வாப்பா கண்டரண்டால் கட்டுமையான வெறி வந்துடுவார்கள். இந்த பிலாலுக்கு வந்து இப்படி ஒருத்தர் இப்படி சக்கத்தை ஏற்றிக்கிறார், இதெல்லாம் காணாமல் என் வாப்பாவை நேரத்தோடு மௌத்தா போன பெரிய ஹைர் உண்டாது அப்படி சொன்ன. இப்போ ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் சொல்கிறாரு, நான் என்றால் எது ஹக்கண்டி விளங்குதோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபு சுஃபியான் சொல்கிறாரு, அவர் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வர முந்தையே அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை கூட்டிக்கணும் போய் அவர் இஸ்லாத்துக்கு எடுத்த. அப்போ அவர் ஏற்கனவே வந்துட்டார். ஆனாலும் அவர் புதுசாக வந்ததுனால அந்த பல உணர்வு இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் என்றா ஒன்றும் பேச மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு வார்த்தை கூட பேசினால் இந்த நிலத்தில் இருக்கிற பொடி கல்லு கூட அல்லாஹ் அவர்கிட்ட இந்த செய்தி எத்தி வச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லிட்டார். இந்த 3 பேரும் கதைக்கிற இடத்துல ஒத்தருமே இருக்கல. அவங்கள கொஞ்ச நேரம் அப்படி கதைச்சிட்டே போல் அல்லாஹ்ட நபி அப்படியே வாராங்க. இது அல்லாஹ்வோட விளையாடையிலுமா, அல்லாஹ்ட வஹியோட விளையாடையிலுமா, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே வாராங்க. நீங்கள் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கதைச்சதெல்லாம் எனக்கு தெரியுமாட்டாங்க ரசூலுல்லாஹ். உடனே அந்த 3 பேர் மஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்ட ரசூல் தான், இதுக்கு மேல் நோ டவுட். எப்படி அல்லாஹ்ட இஸ்லாத்தம் எப்படி கொடுத்தாலும் பாருங்க சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்ட ரசூல் தான், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். ஏனென்றால் நாங்கள் 3 பேரும் இதை பேசிக்கொண்டே கொள்ளைங்க, யாருமே இருக்கல உங்களுக்கு இந்த மெசேஜை தரத்துக்கு. நீங்களும் அங்கே உங்களுக்கும் தெரியாது நாங்கள் பேசுகிறது, ஆனால் உங்களுக்கு இந்த செய்தி தெரியுமாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு தூதர் தான் நீங்கள். கண்ணியமான பெருமக்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவங்க ஒரு சரித்திரம் படைத்த ஒரு மேலான மனிதர். பிற்காலத்தில் நிறைய அவருடைய கீர்த்திகள் பேசப்பட்டது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை, ஒரு வசனத்தை திறக்கிறான். வலா தத்ருதில்லதீன யதுஊன் ரப்பஹும், அல்லாஹ்ட நபியே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மூமின்களை நீங்கள் விரட்டாதீங்க நல்ல ஆயத்தை திறக்கிறான். அப்போ இந்த பிலால் ரலியல்லாஹுவும் சுஹைப் ரலியல்லாஹு இது மாதிரியான இந்த யாசிர் ரலியல்லாஹு இந்த அடிமைகளாக இருக்கிற ஆட்கள் அல்லாஹ்ட நபியோடு இருக்கக்குள்ள இந்த கர்வம் பிடித்தவனுக்கு பெரியோரு எரிச்சலாக இருந்ததுன்னா, அவங்க இஸ்லாம் உண்மைன்னு அவங்களுக்கு விளங்கக்கொள்ள வந்து சொன்னாங்க, முகமது எங்களுக்கு பிரச்சனை உண்டு தான், நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் இந்த அடிமைகள் நாங்களும் ஒரே சப்புல் ஈக்கவாகும், இதான் பிரச்சனை உண்டு. அதைத்தான் ஒட்டக்கிற இஸ்லாம். எந்த பெரிய மனிதன் வந்தாலும் அவன் அடுத்த சப்புல, நீங்கள் முதல் சப்பு பூர்ணப்படுத்தப்பட்டால் அடுத்த சப்பு தான். யாரும் ஜும்மாவில் கூட இடத்த ஒதுக்காதீங்கன்னாங்க சொல்லாங்க, யாரும் முத்தோட தோலை கடக்காதீங்கன்னாங்க.
எந்த மனிதர் வந்தாலும் எந்த சாதி பேதம் இல்லாமல் காலோடு காலை சேருங்கள். இதெல்லாம் இஸ்லாம் சொல்கிற தத்துவங்கள். இதெல்லாம் இல்லாட்டி தீண்டாமை என்ற எவ்வளோ பெரிய விஷயம். இந்துக்களாக இருக்கிற தலித் மக்கள் எவ்வளோ இஸ்லாத்துக்கு வராங்க. ஏன்? அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் பட்டத்தில் இருந்தாலும் இவன் கீழ் ஜாதி சொல்கிறா இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அவங்க சொன்னாங்க, மக்கா காபிர்கள், முகமது உங்களோட பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை அல்ல, எங்களுக்கு பிரச்சனை உண்டு தான். நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் நாங்களும் பிலால் முண்டுக்குவாகும், நாங்களும் இந்த அடிமைகளும் முண்டுக்கு இருக்கவாகும். நீங்கள் இவங்களை விரட்டுமோ, நாங்கள் உங்களோட சேர்றோம் சொன்னாங்க. அப்போ தான் நல்லா ஆயத்திறக்கிறார் அந்த மேலான மனிதர்களுடைய விஷயத்தில். அல்லாஹ்வுடைய நபியே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கிற இந்த பெரிய மனிதர்களை நீங்கள் விரட்டாதீங்க, இந்த மோமின்களை அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கிறார். வரலாறு நெடுகிலும் பிலால் ரலியல்லாஹு வரலாறு பேசப்படுகிறது. எனவே நான் முடிந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு பற்றி உங்களுக்கு சார்பிலிருந்து கொஞ்சமாக பேசினேன். எனவே இவங்கெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஆட்கள். லையல் ஜன்னார் ரஜுலுன் ஷஹித பத்ரன், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட யாரும் நரகம் போக மாட்டாங்கண்ணா. இந்த பிலால் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு சஹாபி. அல்லாஹ் அந்த பெரிய பிலாலை பொருந்தி கொள்வானாக, எங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, படிப்பினையும் பாடமும் பெறுவோம். வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக.